ஓவர் நைட்டில் எல்லாருமே விஜய் பாருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே நமக்கு தெரியலை. மொத்தத்தில் கரெக்டாக சொல்லணும்னா இந்த சீசனில் யாருமே அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் ஒரு 10 டேஸ் போன வரைக்கும் யாருமே அவ்வளோ ஒரு வின்னர் மெட்டீரியலாக என் கண்ணுக்கு படலை. எல்லாருமே ஓரளவுக்கு ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்த மாதிரி இருக்காங்க. ஒரு நேரம் ஒருத்தரை பார்க்கும்போது ஓகேங்கிற மாதிரி தோணுது. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அவங்க அதை ராங்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பாரு வந்து அந்த மாஸ்க் டாஸ்கில் வந்துட்டு லிட்டரலாக அவங்க விக்ரமை வந்து அடிக்க போகிறாங்க. அடிக்க போகிறப்போ அவர் வந்து தடுக்கிறாரு. தடுத்துட்டு திருப்பவும் அடிக்க போகிறாங்க. திருப்பவும் அடிக்க போகிறப்ப தான் அவர் வந்து புஷ் பண்ணி விடுறாரு. புஷ் பண்ணி விடும்போது வெக்கமா இல்லையாடா இப்படி வந்து ஆம்பளைங்கிற ஸ்ட்ரென்த்தை காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாரு கத்துறாங்க. அது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தெரியலை. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஜென்ஸ்னால் யார் வேணால் அடிக்கலாம், அவங்கள என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் லேடிஸை மட்டும் யாரும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து தப்பு. அவங்களையும் அடிக்கிறது தப்பு தான், யாரையுமே அடிக்கிறது தப்பு தான். இவங்க அடிக்க போனனால அவர் புஷ் பண்ணி வெளியில் தள்ளி விட்டார். பட் அப்படியே அந்த பல்ட்டி அடித்து அவ்வளோ பழியும் விக்ரம் மேலே தூக்கி போட்டுட்டாங்க. அப்புறம் அவர் அதுக்கு ரிப்ளை எதுவும் பண்ணல. அவர் அதை அப்படி கூலாக எடுத்துக்கிட்டாரு. இப்போது மாஸ்க் டாஸ்க் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு அதில் விஜய் பாரு வந்து அவுட் ஆகிருப்பாங்க. பட் பிக் பாஸ் வந்து அந்த ரூல்ஸ் எதையுமே ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு செகண்ட் டைமாக அந்த இதை போட்டிருப்பார். செகண்ட் டைம் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இப்போ ரீஸ்டார்ட் பண்ணி விளையாண்டதில் கெமி ஃபஸ்ட் ரவுண்டில் அவுட் ஆகிட்டாங்க. கெமி வந்து நல்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அவுட் ஆகிட்டாங்க. எல்லாரும் கடைசி வெளியிலேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி இந்த வாட்டி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் உள்ள பாருவோட ஃபோட்டோவை நாங்கள் வைக்கிறோம், நெக்ஸ்ட் டைம் வந்து பிக் பாஸ் ஹவுஸில் உள்ளவங்களோட ஃபோட்டோ தான் நாங்கள் வைப்போங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இவங்க உள்ளே வச்சுட்டாங்க. இப்போ கெமி அவுட் ஆகிட்டாங்க. இதே மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.